ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத கிரகநிலை ஆராயத்துக்கு முன்பாக ஒரு சில விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை கடந்து வந்துட்டீங்கன்னு தான் சொல்லணும். முன்ஜென்ம கருமாவின் பலன்களை அனுபவித்து முடிச்சிட்டிங்கன்னு தான் சொல்லணும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறப்பெடுக்கிறோம் அப்படின்னாவே முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தில் இந்த ஜென்மத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கும். அதான் முக்கியமான விஷயம். அப்போ இந்த முன்ஜென்ம பாவ புண்ணியங்களை ஒரு மனிதன் எப்போ அனுபவிப்போம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த 7.5 சனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாசிரம சனின்னு நடக்கக்கூடிய அந்த சனி பகவானோட தாக்கத்தில் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அப்போ இடைப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு தகுந்த மாதிரி கிரக நிலைகள் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அது வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும்ன்றீங்க. ஆனால் என்னதான் உங்களுக்கு சனி பகவான் யோகாதிபதியாக இருந்துட்டாலும் கூட 7.5 சனி அப்படின்றது ஒன்று வந்துட்டால் அவனோட தாக்கத்திலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியாது அப்படின்றது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதோட தாக்கத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா அது சரியாக இருக்காது. அனுபவித்த உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். உண்மையாலுமே கடந்த ஒரு 7 வருட காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினர் பகமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, இதை நான் சுருக்கமாக தான் சொல்லி முடிச்சிருக்கேன். இதை அனுபவித்த உங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனைகளும் உணர்ந்துருக்குதுங்க. அந்த வலியும் வேதனைகளும் உங்களை விட்டு விலகி ஓடிடுச்சு. இனிமேலுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்த 3 வருட காலகட்டங்கள் இருக்க போகுது. அதில் இந்த மாத காலகட்டத்தில் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண உறவுகள், குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாயிருக்கு அப்படின்ற சொல்லணும். இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல தன்னோட ராசிநாதனே சொல்லக்கூடிய குரு பகவான் போய் நேராக நின்று உங்களோட ராசியை பார்க்கறதுனால 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய யோகம்னு இதை சொல்லுவோம். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு முனைவாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யுதுன்ற மாதிரி ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரத்திலேருந்து உதயமாகுதுங்க. அது முக்கியமாக இது 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் தொடரப்போகுதுங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்திலேருந்தே ஏதாவது பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையாக வீடு முனைவாசல் கட்டுவதோ, புதிய தொழில் தொடங்குவதோ, உத்தியோகம் பார்க்குவதோ, திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி எடுக்குது, எல்லாமே இந்த நேரத்துலேருந்து செயல்படுத்த ஆரம்பிங்க. வாழ்க்கை உங்களோட பக்கம் இனிமேலுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. செவ்வனே செயல்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான காலகட்டம் உருவாகும். இதனால் வரணும் தோண்டு போய் பார்த்தீங்கன்னாக்கா, இதை செஞ்சால் எது நல்லது நடக்குமா இல்லை கெட்டது நடக்குமா, இந்த இழப்புகள் சந்திச்சோமா அப்படின்ற மாதிரி பயத்தோடு நீங்கள் வாழ்ந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு துணிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருன்றீங்க. துணிச்சல்கள் மிக்க ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உதயமாக போகுது. கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்த சொந்தங்கள் இந்த நேரத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. எதிர்காலத்தை எப்படி திட்டமிட்டு செயல்படணுன்ற ஒரு வித்தையை இந்த நேரத்திலிருந்து நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. எதிர்கால சிந்தனைகள் உங்களுக்கு வலுவை தருன்றீங்க. செல்வம் செல்வாக்குகள் எல்லாமே இனிமேல் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக உங்களோட சொல் வாக்குகள் பலிதமாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். எந்த ஒரு காரியத்தையும் நான் சரியாக சொன்ன நேரத்தில் செயல்படுத்த முடியல என்ற ஒரே ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளார இருக்கும். அந்த ஏக்கத்தை இந்த மாதத்துலேருந்து நீங்கள் தூக்கி போட்டுட்டு உங்களோட சொல் வாக்குகள் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க. என்னதான் இருந்தாலும் என்னோடய உடல் அதுக்கு ஒத்துப்போக மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துலேருந்து தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாயிடுச்சு. உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் என்னதான் நான் படித்தாலும் எனக்கு படிப்பு நினைவுகளுக்கு வரமாட்டேங்குது சார், மறந்து போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து உங்களோட அறிவு புத்தி கூர்மை தெளிவடையக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க. போட்டித் தேர்வு எழுதிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் 2026 ஜூனுக்குள்ளார நல்ல ஒரு அரசு உத்தியோகத்தை தேடக்கூடிய அமைப்பு உருவாகும். வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தை ஏற்படுத்த போகிறீங்க. ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் வேலைவாய்ப்பு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருந்துகிட்ருக்கு. அரசியல் துறையில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்குன்ற ஒரு தனித்த அங்கீகாரத்தை கடந்த காலத்தில் வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் அது தொய்வாக இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இந்த மார்கழியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்ற ஒரு நல்ல ப்ரொமோஷன், நல்ல ஒரு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், அரசியல் செல்வாக்குகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும்.
திருமணமாகாத நபர்களுக்கு நிரந்தரமான உத்தியோக அமைப்புகளும் திருமண வாய்ப்புகளும் கூடி வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுங்க. முக்கியமாக இனிமேலுக்கு உங்களுக்கு கடவுள் உங்களோட பக்கம் இருக்கிறார் அப்படின்றத முயற்சி எடுத்து நினச்சிக்கிட்டு நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக உதயமாகுது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தனுசு ராசிக்கு இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த வருடமே சூப்பரா இருக்க போகுது அப்படின்றதுக்கு முதல் காரணமே நீங்க தான். இந்த 2026 உங்களுக்காகவே பிறக்கப்பட்டிருக்குது அப்படின்றதுல மாற்றமே இல்லை. இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன சார்? சொல்றவங்க எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏமாற்றத்தோட தான் நாங்க திரும்புறோமே தவிர ஒன்றும் பெருசா வளர்ச்சி இல்லைங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம ஏமாற்றங்கள் மட்டும்தான் மிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம்னா முதல் நாள் நல்ல ஒரு நாளா பார்த்து கால் போட்டு அந்த வீடு வேலை ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு மேல அஷ்டமி, நவமி, பாட்டியம் இதெல்லாம் பார்க்கறதே இல்லை. டெய்லியுமே அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த மாதம் 2025ம் 2026 இணைக்கக்கூடிய மாசம்தான் இந்த மார்கழி மாசம். ஏன்னா மார்கழி மாசத்துல தான் இயர் எண்டு முடியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறக்கும். அப்ப இது ரெண்டுமே இணைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அப்ப தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், ஒரு சில மாற்றமெல்லாம் இல்லை, கிட்டத்தட்ட சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ஆதாரத்தோட சொல்றேன், நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்க ராசியாதிபதி யாருன்னா குரு. 90 டிகிரியில, அதாவது மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை வாங்கி குரு உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப தன்னுடைய மகன் வீட்டுல தன் சொந்த நட்சத்திரத்தை வாங்கி இன்னைக்கு மிதுன ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு குரு பகவான். டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி அன்னைக்கு கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு குரு வந்துட்டாரு. அப்ப மிதுன ராசிக்கு வந்த குரு முதல்ல யாரு பார்க்கிறாருன்னா 5ஆம் இடமா துலா ராசியும், 7ஆம் இடமா உங்க ராசி தனுசு ராசி தன் சொந்த ராசியும், 9ஆம் இடமா பார்த்தா கும்ப ராசியும் பார்க்கிறாரு. குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்? 100% தனுசு ராசிக்கு குருவுடைய பார்வை டைரக்டா உங்க ராசி பார்க்கறதுனால, அதுவும் மாங்கல்யஸ்தான கலஸ்தர குருவை பார்க்கறதுனால தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண தடைகள் முதல்ல விலகும். நான் முதல்ல கல்யாணம் பண்ணணுங்க, அந்த வாழ்க்கை விட்டுட்டு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு, 2வது வாழ்க்கை முயற்சி பண்றேன், நடக்குமா? இல்ல நான் ஒரு பொண்ணு விரும்பிக்கிட்டு இருக்கிறேன், இல்ல நான் ஒரு பையனை நினைச்சிட்டு இருக்கிறேன், ஒருதலை பட்சலமா நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், எனக்கு என் மனசுல அவங்க வருவாங்களா? எனக்கு அந்த லவ் சக்சஸ் ஆகுமா? இல்லை எனக்கு முதல் வாழ்க்கையே ஆகலைங்க, நான் பார்க்காத பொண்ணு கிடையாது, போகாத கோயில் கிடையாது, கும்பிடாத தெய்வம் கிடையாது, செய்யாத பரிகாரங்கள் கிடையாது, இன்னி வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை, புலம்புகிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு முதல்ல திருமண தடைகள் விலகும். நீங்க பார்த்த மாப்பிள்ளையோ நீங்க பார்த்த பொண்ணோ முன்னாடி கட்டா இருந்தா கூட அதே மாப்பிள்ளை பொண்ணு திரும்பி உங்களுக்கு கிடைக்கிறது கூட ஒரு பிராப்தம் இருக்கு. அப்ப குரு உங்க ராசிய 9ஆம் இடமா பாக்குறாரு, அது குறிப்பா 7ஆம் இடமா பாக்குறாரு, அதுவும் மொத்த கலஸ்தர குருவா பாக்குறாரு. அற்புதமான வாய்ப்பு. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்ப உங்க ராசிக்கு பார்க்கும்போது அடுத்தது யாரு பாக்குறாங்கன்னா சனி 10ஆம் இடமா பாக்குறாரு. சனியுடைய பார்வை 3, 7, 10. அப்ப மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடமா உங்க ராசி தான் பார்க்கிறார். தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான். அந்த சனி பகவான் உங்க ராசியை டைரக்டா 10ஆம் இடமா அவரே பார்க்கிறார். அப்ப தொழில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொந்த தொழில் செய்திருப்பீங்க, நஷ்டப்பட்டிருப்பீங்க, விட்டுட்டு வெளியில் வந்திருப்பீங்க, விட முடியாத ஒரு சூழ்நிலையில பிடிச்சுக்கிட்டு அதாவது அவஸ்தப்பட்டு இருப்பீங்க. அந்த தொழில் இருக்கிற தடைகள் விலகும், தொழில் இருக்கிற தடைகள் விலகும், விவசாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேல தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா போதும், கண்டிப்பா இந்த டைம்ல ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். அப்ப குரு பார்வை 7, சனி பார்வை 10. குரு பார்க்கறதுனால திருமண தடைகள் விலகும்,
சனி பார்க்கறதுனால தொழில் தடைகள் விலகும். அடுத்தது ராகு கேதுனுடைய பார்வை 3, 7, 11. அப்ப கும்பத்துல இருக்கக்கூடிய ராகு உங்க ராசியை 3ஆம் இடமா பார்க்கிறாரு. ராக போல கொடுப்பாரு இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. அப்ப மூணு கிரகங்களும் ஒரே ஒரு ராசியை பார்க்கிற ராசி எதுன்னு பார்த்தா உங்க ராசி தான். குரு பார்வை 7, சனி பார்வை 10, ராகு பார்வை 11, சாரி 3. அப்ப இந்த உடைய பார்வைகள் எல்லாமே இந்த வருஷத்துல நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி போறதுக்கு நிறைய சான்ஸ்கள் இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் மங்களக்காரகன் செவ்வாய் உங்க ராசியில தான் உட்கார்ந்துருக்கிறாரு. மங்களக்காரகன் செவ்வாய் உங்க ராசியில உட்கார்ந்துருக்கிறாருன்னா எந்த வீட்லயாவது குருவும் செவ்வாய் ஒன்னா சேர்ந்தா நம்ம என்ன சொல்றோம்? குரு மங்கள யோகம். குரு வீட்டுல செவ்வாய் உட்கார்ந்தாலோ, செவ்வாய் வீட்டுல குரு உட்கார்ந்தாலோ, இல்ல இவங்களுக்குள்ளார தொடர்பு கொண்டாலோ அது குரு மங்கள் யோகம். அப்ப குரு வீடு உங்க ராசிக்கு அதிபதி யாரு? குரு. அப்ப உங்க ராசியில தான் இப்ப செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். குரு மங்கள யோகத்தோட உட்கார்ந்துருக்கிறார். அப்படி உட்காரக்கூடிய காலம் உங்களுக்கு சுப விசேஷ சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா உங்க வீட்டுல ஏற்படும். சரிங்களா? நல்லது கண்டிப்பா உங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கும். அப்ப இந்த குருமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான ஒரு காலமா இருக்க போகுது. அதே அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், ராஜகரகம் சொல்லக்கூடிய சூரியன் உங்க ராசியில தான் இருக்கிறார். இந்த மார்கழி மாசத்துல மட்டும்தான் உங்க ராசியில சூரியன் உட்காருவார். இரு ராஜ கிரகங்களும் ஒன்னா உட்காரக்கூடிய மாதம் இது மட்டும்தான். அதாவதுன்றது உங்க வீட்டுக்கு அதிபதி குரு, அதே மாதிரி சூரியன்றது ராஜகிரகம். இந்த 2 ராஜகிரகங்களும் உங்க வீட்டிலேயே இப்போ உட்கார்ந்துருக்கக்கூடிய காலம், குரு வீட்டுல சூரியன் உட்கார்ந்த காலம் அற்புதமான காலம். ஆல்ரெடி பார்த்தா அதாவது நான் சொன்ன மாதிரி குருமங்கல் யோகம் உங்க ராசியில குரு வீட்டுல செவ்வாய் வந்தது குருமங்கல் யோகம். அடுத்தது குரு வீட்டுல சூரியன் உட்கார்ந்துருக்கிறது. அப்படி பார்த்தா இரு ராஜகிரகங்கள் ஒன்னா இருக்கிறதுனால அரசியல் சார்ந்த விஷயங்கள், அதாவது மேல் பதவியில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. காத்துள்ள போது தூத்திக்கணும், மழை வராத முன்னா வீடு கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்தது 5ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு சுக்கிரனும் வந்துடுறாரு. சுக்கிரனும் வந்துட்டார் அப்படின்னா 5ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனும் உங்க வீட்டுல தான் உட்காருவார். அப்ப 2 கிரகத்தோட இன்னொரு கிரகம் 3 கிரகம் இணைஞ்சிருச்சுங்களா? செவ்வாய், சூரியன், அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் குரு வீட்டுல உட்காந்துட்டாவே கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சங்கடம் எல்லாம் சரியாயிடும், கருத்து வேறுபாடுகள் விலகிடும், அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும், ஒரு தெம்புகள் கொடுத்துருவாரு. நம்ம எவ்வளவோ இழந்துட்டோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இதுக்கு மேலேயாவது நம்ம அந்த 25ல பட்ட தவறுகள் செஞ்ச தவறுகள் நம்ம சரி பண்ணிக்கிட்டு 26ல திருத்திக்கணும் அப்படின்ற முயற்சி நீங்க எடுத்துருவீங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா 13ஆம் தேதி உங்களுக்கு புதன் பகவானும் உங்க ராசிக்கு தான் வராரு. அப்ப 13ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா படிப்புல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும், கவனங்கள் செதறனாலும், குழப்பங்கள் இருந்தாலும் 13 தேதிக்கு மேல புதனும் உங்க வீட்டுக்கே உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சூரியன் உங்க வீட்டுல இருக்கும்போது இந்த புதனும் உட்கார்ந்தாருன்னா அந்த புதன் ஆதித்ய யோகம் உங்க வீட்டுல ஏற்படுது. குருமங்கல் யோகம் ஆல்ரெடி இருக்கு, புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது. இந்த 2 யோகம் ஏற்படக்கூடிய காலமும் அற்புதமான காலம். அப்ப இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 2025 முடியும் போது உங்களுக்கு நல்ல கிரகங்கள் எல்லாம் கொண்டு உங்க வீட்டுல கொடுத்துட்டு இரு அணியில இருக்கக்கூடிய இன்னைக்கு எல்லாமே ஒரு அணியில சேர்ந்த மாதிரி எல்லாம் ஒத்துமையா உங்க வீட்லயே உட்காந்துட்டாங்க. இது உட்கார்ந்த நேரம் மட்டும் இல்ல, குரு பார்வை, சனி பார்வை, ராகு கேது பார்வை, இத்தனை பார்வைகளும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய காலம் அற்புதமான காலம். கேது பார்த்தீங்கன்னா பாக்கிய கேதுவா இருக்கிறார். கேதுவும் சலிச்சவரெல்லாம் இல்ல, பாக்கிய கேது. புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம், சொந்த வீடு கட்டுற பாக்கியம், கடன் இல்லாம வாழ்ற பாக்கியம், இது எல்லாமே பாக்கியஸ்தானம் தான். அந்த பாக்கியஸ்தானத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா அமைய போகுது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்ற இடத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க பயப்பட தேவையில்லை. சனி கூட உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அர்த்தாஷ்டம சனியை பார்த்தாலும் நான் சொல்ற மாதிரி, அதாவது சனி பரிகாரம், திருநள்ளாறு போறதோ, நவகிரக சுத்துறதோ, எல் தீபம் பொருத்தி வைக்கிறதோ, சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறதோ, இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தலைக்கு வர்றது தலப்பா கூட போயிடும். மொத்தத்துல இந்த மார்கழி மாசம் 12 ராசியிலேயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ராசி யாருதுன்னா உங்க ராசி தான். அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க.
சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. தனுசு 1, 5, 9 சூட்சம விதி. காலபுருஷனுக்கு 9 தகப்பனாருக்கு உரியது, பாக்கியத்துக்கு உரியது, பங்குக்கு உரியது, லக்கணத்துக்கு உரியது, பூர்வ புண்ணியத்துக்கு உரியது, பாக்கியத்துக்கு உரியது. லக்கணம்ங்கிறது 1, பூர்வ புண்ணியங்கிறது 5, பாக்கியம்ங்கிறது 9. இந்த 1, 5, 9 எப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்க. அப்போ லக்னம் தனுசு, ராசி தனுசு. உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காரு? உங்கள் வீட்டை பார்க்குறாரு, 7ஆம் இடமா பார்க்குறாரு. நல்லா வலுத்து இருக்கார், நல்லா சப்போர்ட்டாக இருக்கார், நல்ல பலம் பெற்றிருக்கிறார், நல்ல உறுதித்தன்மையோடு இருக்கிறார், நல்ல சாசனத்தோடு இருக்கிறார். செவரை வச்சு சித்திரத்தை எழுதுறதுக்கு செவரை ஸ்ட்ராங்காக இருக்குது. 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அதில் குரு மங்கள யோகம். இந்த மாதம் குரு மங்களத்தை யோகம். உங்களுக்கு குரு மங்களத்தை, குரு மங்கள செவ்வாயை பார்க்குறார், மங்களகரனை பார்க்குறார். ஒரு யோகத்தோடு உங்களுக்கு இந்த மாதம் பிறக்குது. அது மட்டும் இல்லை, 5, அதாவது உங்கள் காலபுருஷனுக்கு 5க்குரியவர், காலபுருஷனுக்கு 5க்குரியவர் 9ல் இருக்கிறார். அப்போ காலபுருஷனுக்கு 5க்குரியவர் 9ல் இருக்கும்போது நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. என்ன, கடந்த காலங்களில் எல்லா கஷ்டமும் போக மீதி இப்போ இருப்பது நன்றாக உங்கள் ஜாதகத்தில் உங்கள் குரு, உங்கள் சனீஸ்வரர், உங்கள் ராகு, அந்த நீண்ட காலம் இருக்கக்கூடிய நீண்ட பயிற்சியில் இருக்கக்கூடிய கோள்கள் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குது, நவாம்சத்தில் எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு உங்களுக்கு உரிய பிறருக்குன்னு வேலை செய்யக்கூடியவர், பிறருக்குன்னு செய்யக்கூடியது, பிறருக்குன்னு தொண்டு செய்ய, அதுக்கு தான் தொண்டு ராசின்னு அர்த்தம். அதுக்கு தான் தொண்டு ராசின்னு அர்த்தம். அந்த தொண்டு ராசி, அந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2-3 பேர்த்துக்காவது டீ வாங்கி கொடுக்கணும், ஒருத்தருக்காவது சாப்பாடு கொடுக்கணும், ஒருத்தருக்காவது ஆடை தானம் கொடுக்கணும், அன்னதானம் கொடுக்கணும், எதையாவது ஒன்று கொடுக்கணும். எதையுமே கொடுக்கணும்னா அட்வைஸாவது பண்ணணும். ஏன் வாத்தியார், ஏன் குரு. அப்படிப்பட்ட தனுசு அறக்கட்டளை, தொண்டு உள்ளம், அடுத்தது உதவி செய்வது, ஆசிரமம் நடத்துவது, அடுத்தது ஆலயங்களுக்கு உதவி பண்ணுவது, எங்கே எங்கே என்ன இல்லையோ என்ன வாங்கி கொடுப்பது, பிரதோஷ வழிபாடுக்கு மக்களை கூப்பிடுறது, அதே மாதிரி பஜனை கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அடியார்களை கூப்பிடுறது. தொண்டர் குலம் தொழு என்ற வாக்கு தனுசுக்கு. வாக்கு தவறாமை தனுசுக்கு, நீதி தவறாமை தனுசுக்கு, நேர்மை தவறாமை தனுசுக்கு, பிறருக்கு உதவி என்பது தனுசுக்கு, எல்லாத்தையும் கொடுப்பது தனுசுக்கு, எல்லாத்தையும் இழப்பதும் தனுசுக்கு. திருந்தவே மாட்டாயா? என்ன சொன்னா திருந்தவே மாட்டாயா? அது யாரு? தனுசு. தனக்குன்னு வச்சுக்க யாரோ கொஞ்சம் எதுக்குங்க, என்ன வச்சுக்கிற சொல்றீங்க அப்படி கேட்கறது தனுசு. இன்னைக்கு முழங்கால் பசி, இன்னைக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காரு, இன்னைக்கு நமக்கு படி அளந்தது போதுமா, ஈசன் பணிந்திருக்காரா, இது போதும் அப்படி நினைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் தனுசு. அதனால தான் உபயமா தனுசுவா குரு ஸ்தானத்துக்கு அதிபதியா எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய கஜபதியா கோதண்ட ராசியா வச்சிருக்காங்க. கரும்பு, மஞ்சள், நாணயம், வெளிநாடு, இன்றைக்காவது போகணும். காலப்புருஷனுக்கு 9, ஒரு இன்றைக்காவது நீங்கள் போயிட்டு வரணும். காலப்புருஷனுக்கு 9, தகப்பனார் சொத்து, வில்லங்க பிடிச்சிருக்கோம், எல்லாம் வழக்கு, கோர்ட்டு. 15 வருஷமாக நாயா அலைகிறேன். வக்கீலுக்கு 10 வக்கீலை மாற்றிட்டேன், 10 வக்கீல் மாற்றிட்டேன், இன்னும் பலன் இல்லை. இப்போ முடியும், இப்போ முடியும். இப்போ முடியுதுன்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும். இப்போ முடியுதுன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு திசையில் சந்தர்ப்பத்தியாக இருக்கணும். அப்போ குரு பார்க்குறாரு,
சந்திரன் இருக்கார், குரு பார்க்குறாரு, செவ்வாய் இருக்காரு, குரு பார்க்குறாரு, சூரியன் இருக்காரு. பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு அங்கே மாளவியா யோகம், சகட யோகம். பார்த்தீங்களா? சாதாரண யோகம் வராது. மாளவியா யோகம், சகட யோகம், இந்த மாதிரி யோக பலனும் கொடுக்கக்கூடியது. ஆக கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடுனாலும் சரி, கணவன் மனைவி உறவு கவனம். நல்லதா சொன்னோம்ல, கெட்டது வேணும்ல. 7க்கு 7 சிக்கல். நண்பர்கள் சிக்கல், கணவன் மனைவி சிக்கல், நிர்வாகம் சிக்கல், சொல்றதை கேட்காத சிக்கல். யாரையும் சேர்க்கக்கூடாது. தான் உண்டு, வேலை உண்டு. அப்படி இருந்தால் தான் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி இருந்தால் தான் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி போக முடியும். இல்லைன்னா பிரேக் ஆகிரும், அப்படியே ஸ்தம்பித்து விட்டது, தடையாகி விட்டது. அதனால மார்கழி மாதம் தங்களுடைய மாதம், மார்கழி மாதம் தனுர் மாதம், மார்கழி மாதம் திருப்பாவை அருளிய மாதம், மார்கழி மாதம் எல்லா மதங்களுக்கும் எல்லா நிகரற்ற புனிதத்தன்மையான மாதம், புனிதத்தன்மையான மாதம். அந்த தனுர் மாதத்தில் பிறந்தவங்க நீங்கள் எப்படி இருக்கணும்? இப்போ சுபிட்சத்தோட வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்கள். நிச்சயமாக வெற்றி மாலை சூடுங்கள். சுந்தர காண்டம் கண்டிப்பாக படிக்கணும். 4வது சர்க்கம் படிக்கணும், சுந்தர காண்டம். அடுத்தது கோதண்டராமர், ராமர் பிரான் சயனத்தில் இருக்கக்கூடிய ஒரே திருக்கோவில் ராமேஸ்வரம் பக்கத்தில் சேது. ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கடுத்தது மூலம், பூராடம், உத்திராடம். நட்சத்திரத்தை லேட்டாக சொல்லிட்டேன். மூலம், பூராடம், உத்திராடம். அற்புதமான குரு. 18 நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த 19 மூலம், பூராடம், உத்திராடம். அந்த நட்சத்திர அதிபதிக்குரிய பிள்ளையார் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். வெற்றி வாகை சூடுங்கள். நிச்சயமாக மார்கழி உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும்.